அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் குறித்து தாவேக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது 44% குழந்தை பிறப்பு தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறுவதாகவும், ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையிலும் சாதாரண பிரசவத்திற்கு கூட 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் சிசேரியன் மூலம் நடக்கும் குழந்தை பிறப்பிற்கு 2,50,000 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும், ஏழை குடும்பத்தினர் கூட தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தங்க மோதிரம் திட்டத்திற்காக செலவு செய்யும் 755 கோடி ரூபாயை கொண்டு அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளைப் போல அனைத்து உயரிய வசதிகளையும் கொண்ட பிரசவ வார்டுகளை உருவாக்குவதோடு தேவையான மருத்துவ பணியாளர்களையும் நியமிப்பது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்க மோதிர திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.